ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவை இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, அம்மா அப்பாவும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரட்டுமா, எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு, அப்பா கூட இந்த பிறந்தநாள் விழாவை நான் கொண்டாடணுமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு பாவை, அதெல்லாம் முடியவே முடியாது, உங்கள் அப்பா இங்கெல்லாம் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பாவையும் ரொம்ப அப்படியே அப்செட் ஆகிடுறாங்க. அப்போ அயலி பாவை கிட்ட சொல்கிறாங்க, பாவை எதுக்காக நீ அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாவை சொல்கிறாங்க, அப்பாவை அம்மா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அயலி சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத பாவை, உங்கள் அப்பா இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்க, இது என்னோட ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரித்திகாவோட ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க. ரித்திகா கிட்ட ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரித்திகா பேசிட்டு இருக்கும்போது அந்த சைடு இந்திராணி வராங்க. இந்திராணி கிட்ட ரித்திகா சொல்கிறாங்க, அண்ணி இவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டு தான், இவங்க ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க, அந்த கான்ட்ராக்டை இவங்க கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, சாரிப்பா நான் ஆல்ரெடி வேற கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து அக்ரிமெண்ட்டில் சைன் எல்லாம் போட்டாச்சு, இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்திகாவால் எதுவுமே பேச முடியல. அப்போ ரித்திகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரித்திகா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ரித்திகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால இந்திராணி கிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த பாருங்க அண்ணி, இவங்க 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் பேசாமல் இவங்க கிட்டே அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருங்களேன், அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பார் ரித்திகா, நீ பிஸ்னஸ் விஷயத்துலலாம் தலையிடாத, உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நீ தேவையில்லாத வேலையை பார்க்காம உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரித்திகாவுக்கு செம்ம கோவம் வருது. இந்திராணியை பிடிச்சி செம்மையாக கத்துறாங்க. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல, ஏன் எந்த கான்ட்ராக்ட் விஷயமா இருந்தாலும் நீங்களே பார்க்குறீங்க, ஏன் எங்ககிட்ட யார்கிட்டே கலந்து பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, இவங்களோட கான்ட்ராக்டெல்லாம் நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்ல, இதை கேட்ட ரித்திகாவுக்கு செம்ம கோவம் வருது. ரித்திகாவோட ஃப்ரெண்ட் 2 பேருமே சரி ரித்திகா நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனவங்களை திருப்பி கூப்பிட்றாங்க ரித்திகா, ஒரு நிமிஷம் நில்லுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ அந்த 2 பேருமே திருப்பி வராங்க. அப்போ இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எதுக்காக என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கான்ட்ராக்டை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இவங்களோட கம்பெனி ஃபுல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், இவங்கெல்லாம் லோ குவாலிட்டியில் எல்லா ப்ராடக்ட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு சுத்தமாக செட் ஆகாது, நான் எப்பயுமே குவாலிட்டியை தான் பார்ப்பேன், குவாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரித்திகாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இந்திராணியை பிடிச்சி செம்மையாக கத்துறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் எடுக்கிறது தான் எல்லாமே முடிவா, எங்ககிட்ட நீங்கள் எதுக்காக ஒன்றுமே கலந்து பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க, நாங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அப்படியே தட்டி கழிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரித்திகாவோட பேச்சை கேட்காம இவ எப்பயுமே இப்படி தான் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி எதையுமே காதில் வாங்காத மாதிரி போயிடுறாங்க. அப்போ ரித்திகாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்கிறாங்க, போதும் ரித்திகா, எங்களுக்காக நீ எவ்வளவோ போராடி பார்த்துட்ட, ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, நாங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்குறோம், ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், ஆனால் நீ எவ்வளோ சொன்னாலும் இந்த வீட்டில் உன்னோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க போலே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே ரித்திகாக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது. அவங்க 2 பேரும் நல்லா ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால இந்திராணியை மறுபடியும் கூப்பிட்டு திட்டுறாங்க. அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனில் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போது ரித்திகா வந்து இந்திராணியை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ எதுக்காக நீங்கள் இன்னும் இந்த வீட்டிலே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணிக்கு மனசு உடஞ்சு போயிடுது. நேற்று வந்தவன் நம்மளை எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே திருப்பி ரித்திகா கிட்ட பதில் சொல்கிறாங்க, அதை பற்றி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அயலி செம்மையாக கோவப்படுறாங்க. ரித்திகாவை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க, என்ன ரித்திகா, பாவையோட பர்த்டே ஃபங்க்ஷன் இங்கே நடக்க போது எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் முன்னாடியும் எதுக்காக அண்ணியை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்ட ரித்திகாவுக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, உன்னைய 1 மாதம் இங்கே தங்க வச்சதுக்கே நீ உன்னோட சொந்த தங்கச்சி விட்டுட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அயலிக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாரு ரித்திகா, நம்ம 2 பேருமே இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம், நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட அதிகாரத்தை காட்டணும்னா அது நம்மளுக்கு தான் வினையாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, அதை பற்றி நீ பேசணும்னு அவசியம் இல்லை, நீ ஏன் ஓசியில் இங்கே வந்து இருக்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், நான் தானே இந்த வீட்டில் இருக்கணும், என்னோட உரிமையை நான் கேட்க தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, இவ்வளோ நாளாக இந்த இந்திராணியை எதிர்த்து கேட்குறதுக்கு எவ்வளவு ஒருத்தி வரமாட்டாளான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன், பரவாயில்லையே நம்ம மருமக பின்னி எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு செலியன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராரு.
செலியனை பார்த்ததுமே ரித்திகா ஆஹா இவர் வேற வராரா, இவரை வச்சு இன்னும் இந்திராணியை செம்மையா வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இவர் எதுக்காக வராரு? உங்கள் பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்களா? உங்கள் பொண்ணும் பொண்டாட்டியும் இங்கே விட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தானே இருக்கணும். உங்கள் வீட்டில் வச்சுக்காம எதுக்காக அவங்கள இங்கே விட்டு வச்சிருக்கீங்க? இவங்களோட ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்குது, எங்களால் எதுவுமே இங்கே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓவராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரித்திகா. இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனுக்கு செம்ம கோவம் வருது. ரித்திகாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரித்திகா நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்க, அக்காவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ நேற்று வந்துட்டு இந்த மாதிரி அக்காவை நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் செம்மையாக ரித்திகாவை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், உன்ன மாதிரி நான் ஒன்றும் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு போக முடியாது. இங்கே எனக்கான உரிமையை தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்வராணி வராங்க. ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா நீ, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, எப்போ பாரு இந்திராணி கிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருக்கே, அவள் எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருமே இந்திராணிக்கு பயந்துட்டு எதையுமே வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாரும் ஏமாந்துட்டு போக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. ஐலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் அப்படி தானே, அவளை பற்றி தெரியும் இல்லை, நீங்கள் எதுக்காக அவள் சொன்னதுக்கெல்லாம் இப்படி மனசொடிஞ்சு போய் உட்காடுறீங்க? பாவை பாருங்க, அவளோட பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இப்போ அவள் மனசு கஷ்டப்பட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, பாவை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக செலியன் வந்தார், அவரை ஃபஸ்ட்டு வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செலியன் சொல்கிறாங்க, நான் எதுக்காக வெளியில் போகணும்? பாவை என்னோட பொண்ணு, உனக்கு எப்படி பாவை மேலே உரிமை இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கும் பாவை மேலே உரிமை இருக்குது. பாவை நீ சொல்லு, அப்பா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கட்டுமா போட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாவை கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாவை இந்திராணியை பார்க்குறாங்க. இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ப்ளீஸ்மா அப்பா இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணினால் எதுவுமே சொல்ல முடியல. பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷன், அதுவுமா அவளோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செலியனையும் இருக்க வச்சிடுறாங்க. அப்போ இந்திராணி செலியன் கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு ஆசைப்படுறாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இங்கே இருக்க வைக்கிறேன். பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே நீ அவளை பார்க்காம திரும்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே பாவை வந்து செலியன் வந்த சந்தோஷத்தில் ரொம்பவே ஹாப்பியாக துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஐலி சிவா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவை பற்றியா அவங்க அப்பாவை பார்த்ததுமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, இந்த சந்தோஷம் அவளுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐலி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சிவா, நம்ம சீக்கிரமாகவே இந்திராணி அண்ணியையும் செலியனையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரித்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஐலி நீயும் இந்திராணி கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஓவராக போகிறல, இருடி எவ்வளோ நாளைக்கு நீ இந்த ஆட்டத்தை ஆடுற நானும் பார்க்குறேன். சீக்கிரமாகவே அந்த மோனிகா யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அவ கூட சேர்ந்து இந்த இந்திராணியை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன். என்னைய என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டல்ல, உன்னைய சும்மாவே விட மாட்டேன்டே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா இந்திராணியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரித்திகா வந்து இந்திராணியை வீட்டை விட்டு துரத்தணும், ஐலியை வீட்டை விட்டு துரத்தணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திராணி கல்யாணம் பண்ணியிருக்க கபிலன் எவ்வளோ பெரிய ரவுடி மாஃபியா கூட தொடர்பில் இருக்கு அப்படிங்கிற உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சுன்னா ரித்திகாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அயலி இந்திராணி இவங்க மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிற ரித்திகாவுக்கு பெரிய அப்பா அயலி தான் வைக்க போகிறாங்க. கபிலனை ஜெயிலுக்கு தள்ளி கம்பி என்ன வைக்க போகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.